ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா? அது பக்கத்துலேயே அகத்தியர் கோயில் இருக்குங்க. ஆசிரமம் இருக்குது. ஆசிரமம் இல்லை, கோவில் தாங்க. நம்ம அனுவாவி கோவிலுக்கு உள்ளே நுழையிறோம் இல்லைங்களா? என்ட்ரன்ஸ் அந்த முதல் படிக்கு சைட்லேயே இருக்குங்க. போனோடனே முகப்பில் போர்டு இருக்குது. அவர் பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலை அலம்பிட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா சுற்றி வந்துட்டே இருந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியோட தியான இது போட்டிருக்கு. தியான மண்டபம் மாதிரி உள்ளே இருக்குங்க. உள்ளே போகக்கூடாது, அமைதியாக இருக்கணுங்க, பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குங்க. இவர் தாங்க அகத்தியர். நம்ம விநாயகருக்கும் முருகனுக்கும் ரொம்ப பிடிச்ச மாமுனிவர் அகத்தியர். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இவர் தான் பூஜை பண்ணுறாரு. வீடியோ எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்குங்க, ஒன்றும் இல்லைன்னாரு. சிவன் வச்சுருக்காங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. சைடில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்களுங்க. ஒரே அமைப்பில் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு பூலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் சிலையில் ஒத்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் தாடி வச்சுருப்பார், ஒருத்தர் கை நீட்டியிருப்பார், ஒருத்தர் கை கால் மேலே போட்டிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குங்க. எல்லா 18 சித்தர்களும் இருக்காங்க. அகத்தியர்லேருந்து, போகர்லேருந்து, பாம்பாட்டி சித்தர்லேருந்து எல்லா சாமி, கோரக்கர், அப்புறம் தேரையார், இந்த மாதிரி எல்லா 18 சித்தரும் இருக்காங்க. அவங்க கீழே நட்சத்திரம், அவங்க சமாதி அடைந்த ஊரும் போட்டிருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா அழகான பெயிண்டிங்கில் சிவன், பார்வதி, அகத்தியர் எல்லாமே அழகாக இருக்குங்க. அப்படி ஒரு இது ஓவியம் பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக இருக்கும். சிலைகளும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க மாதிரியே ஒரு உணர்வு கொடுக்குதுங்க. ரொம்ப அமைதியாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்கே போனவே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு உலக நன்மைக்காக யாகம் நடத்துகிறாங்களாம். சாயந்தரம் எல்லாரும் கலந்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே 18 சித்தரும் பார்த்தாச்சுங்க. லைனாக பார்த்தாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்தியர், முருகன் எல்லாமே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் முதல்ல கிடையாது, இப்போ ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இவர் தாங்க இந்த கோயிலோட நிர்வாகிச்சிட்ருக்காரு. இவரும் சித்தர் மாதிரி இருக்காருங்க. தண்ணிலேயே யோகா பண்ணுறாருங்க. இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிருக்காரு. அதனால் யாரும் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக போகாமல் தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணுறாங்க. நாங்களும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோங்க. நல்லா இருங்கன்னு வாழ்த்தினார். அவ்வளோதான். இவர் தாங்க அவரே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது கஷ்டம் பிரச்சனைகள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அதுக்கான தீர்வு சொல்கிறாருங்க. என்ன ஏதுன்னு கேட்குறாரு. சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருங்க. அவ்வளோதாங்க. யாராவது அனுவாவி கோயிலுக்கு ஒரு முறை போய் அகத்தியரை பார்த்து அப்படியே கும்பிட்டு வாங்க. நினச்சதெல்லாம் நடக்குமாங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுதுங்களாம்.